அடுத்த நாள் காலையில் அருள் இனா 2 பேரும் கடைக்கு போய் தேவையானதை வாங்க கதிர் காலேஜ் போயிட்டான். மகி காலேஜ்ல வேலைக்கு சேருவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்து விட்டு தங்க ஸ்டாஃப் கோட்ரஸ்ல இடம் கேட்க சுகன் தங்கி இருந்த வீட்டையே செய்து தங்க சொல்லிட்டாங்க. இவனும் அந்த வீட்டை பார்த்துட்டு அது பூட்டி இருக்க வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துடுவோம், அதுங்குள்ள இவங்க வந்துடுவாங்க என்று யோசித்து வீட்டுக்கு போயிடான். சுகன் அவனுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரும் போது முகிழனி காலேஜை கட் அடித்து விட்டு பிரண்ட்ஸ் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு வரும் போது ஒரு திருடன் இவனுடைய பையை பிடுங்கி கொண்டு ஓட இவளும் அவனை துரத்தி பிடித்து பையை வாங்கி கொண்டு அவனிடம், எதுக்காக என்னோட பையை எடுத்த? திருடன், பசிக்குதுமா, வீட்டுல புள்ள பசியில இருக்கு, எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டிங்கிறாங்க கொடுக்க மாட்டிங்கிறாங்க. முகிழனி, நீ என்ன பண்ணுன, ஏன் வேலை கொடுக்க? திருடன், என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதுன்னு யாரும்? முகிழனி, நீயும் அதை தான பண்ணு. சரி சரி, வேலை கொடுத்தா செய்வியா? திருடன், கண்டிப்பா செய்யறம்மா. முகிழனி, சரி போய் உன்னோட குழந்தை மனைவி எல்லாரையும் கூட்டிட்டு வா, நீ வரவரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் போ. திருடன், சரிங்கம்மா, வேலை. முகிழனி, போய் அவங்கள கூட்டிட்டு வா, அப்ப தான் வேலை தருவேனாமா. உன்னோட பேரு என்ன? நட்சத்திரக்குறி. காளிம்மா பொண்டாட்டி பேரு லட்சுமி, பொண்ணு பேரு அமுதா. முகிழனி, சரி போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். அவன் போனதும் முகிழனி அங்கு இருந்த பென்சில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க அவளையே நம்ம ககன் பார்த்துட்டு இருந்தான். என்னமோ தெரியல, இவளை பார்த்த உடன் அவனுக்கு ஒரு பீல். அதனால அவளோட பாதுகாப்புக்காக அவனும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இவளை பார்த்து கொண்டே இருந்தான். அரை மணி நேரம் கழித்து அந்த காளி அவனுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வர இவள் அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போயிடா. சுகன் ரொம்ப ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவா போலவே என்று யோசித்து கொண்டே வீட்டுக்கு போயிடான். இவன் போகவும் மகி வரவும் சரியாக இருந்தது. மகி இவனிடம் இன்ட்ரோ கொடுத்து உள்ளே செல்ல, அப்பொழுது ஒரு அம்மா வர சுகன் மகியை அழைத்து, இவர்கள் தான் சமையலுக்கு இருக்கிறவங்க என்று கூற அவனும் சரி, அவங்க சேலரிய 2 பேரும் பாதி பாதி கொடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டு உள்ளே சென்று பிரசாய்டு வர கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க 2 பேரும். பேரு, படிப்பு, அவர்கள் கல்லூரி காலம், இதை பற்றி தான் பேசினார்கள். நமது நாயகிகள் வெளியில் கற்றி தேவையான அளவு பொருட்களை வாங்கி அவரோட அப்பாவிடம் கேட்டு அருள் மற்றும் இளாவிற்கு ஸ்கூட்டியும் கதிர்க்கு பைக்கும் வாங்கி இன்றே ரிஜிஸ்டர் முடித்து கொண்டு வந்து வீட்டின் முன் நிறுத்திவிட்டார்கள். இரவு சமைத்து சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுல பேசிட்டு தூங்கிட்டாங்க. முகிழனி அழைத்து சென்ற குடும்பத்தை வசந்தி அவர்களுக்கு ஏற்ற வேலையில் அமர்த்தி விட்டார். அடுத்த அனைவரும் கிளம்பி காலேஜ் சென்று ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் செய்து கொண்டு மாணவர்களையும் சந்தித்து பேசுவது என இப்படியே அந்த வாரமும் சென்றது. அந்த வாரம் இளா, அருள், கதிர் 3 பேருமே வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு படம், ஷாப்பிங், பார்க் என சுற்றி நிறைந்த பொழுதை கழித்தனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் இளா வீட்டின் காலிங் பெல் அடிக்க சுமதி சென்று கதவை திறந்து பார்க்க 26 வயது இளைஞன் ஒருவன் நின்று இருந்தான். கண்களில் ஒரு வெறுப்புடன், முகத்தில் அலட்சிய பாவத்துடன் ஏதோ குற்றவாளியை பார்ப்பது போல இருந்தது. சுமதி, யாரு வேணும்? அவன், என்னோட பேரு ஆதவன், இளங்கோவன். இருக்காங்களா? சுமதி, உள்ள வாப்பா, அவரு இருக்காரு, கூப்பிடுறேன். சுமதி இளங்கோவை அழைக்க அவரும் வந்து விசாரிக்க, ஆதவன், நான் உங்களோடது அண்ணா பையன், பாட்டி உங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசை படுறாங்க, அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. இளங்கோ, நாங்க இங்க இருக்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதவன், உங்க பிரண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். இளங்கோ அவனுடைய முகத்தை ஆராய அதில் இருந்து ஒன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பையன் ரொம்ப அழுத்தகாரன் போலவே என யோசித்து, சரிப்பா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை செட்டில் பண்ணிட்டு குணாவும். ஆதவன், இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு வாரத்திற்கு வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு கிளம்பி போலாம். அது வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கலாமா? இளங்கோ, சரி, இங்கேயே தங்கிக்கோ, உன்னோட வேலை முடிஞ்ச உடனே போலாம். ஆதவன், என்ன ஒரு ஆர்வமே இல்லாம இருக்காங்க பாட்டி, என்னமோ அப்படி பாசமா இருப்பான், இப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க என்று யோசிக்க. இளங்கோ, சுமதி, பசங்க ரூமுக்கு அடுத்த ரூமை ரெடி பண்ணி குடு.
சுமதி: சரிங்க, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, போகல இளங்கோ. இருக்கு, சாப்பாடு எடுத்து வை. ஆதவன்: வா, சாப்பிடலாம். ஆதவன்: சரி. அந்த வீடு 3 அடுக்கு கொண்டது. முதல் தளம் சமையல் அறை, அதோடு 4 அறை வித் அட்டாச்டு பாத்ரூம். இரண்டாவது தளமும் அதே போல இருக்கும், ஆனால் அறை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உள்ளே ரகசிய அறையும் இருக்கு. மூன்றாவது தளம் முழுவதும் ஜிம், அதோடு ஒரு அறை பால்கனி போன்ற அமைப்புடன் கூடிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆதவன் சாப்பிட்டு கொண்டே வீட்டை அளவிட நவீன கலை நயத்துடன் மிகவும் அழகாக இருந்தது. அவர்களின் பணச்செழிப்பையும் பறைசாற்றியது. ஆதவனின் மனதில் ஒரு பிரமிப்பு உண்டானது. தான் தாத்தா அப்பா சொத்தை பராமரிக்க இவரோ தனியே இவ்வளவு அழகாக சுயமாக சம்பாதித்து வாழ்கிறார் என்று ஒரு மதிப்பும் உருவானது. தான் இவரை பற்றி கணித்தது தவறோ என யோசித்தான். ஆனால் வெளியில் கூறவில்லை. அந்த பிரமிப்பினூடே: ஆதவன்: உங்கள் சித்தப்பான்னு கூப்பிடலாமா இளங்கோ? தாராளமாக கூப்பிடு, நான் உன்னோட சித்தப்பா தான். ஆதவன்: சரி, உங்கள் பசங்க? இளங்கோ: அவங்க காலேஜ் போறாங்க, இந்த அடுத்த வாரம் வீட்டுக்கு வருவாங்க. ஆதவன்: ஓ சரி. இளங்கோ: சரி, நான் கிளம்புறேன் கமி, இவனை பாத்துக்க. சுமதி வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தார். இவரும் சாப்பிட்டு விட்டு ஆதவனை அழைத்து கொண்டு மேலே அவனுக்கு ஒதுக்கிய அறைக்கு செல்ல, அப்பொழுது அருள் கால் பண்ண. சுமதி: சொல்லு அருள், சாட்டிங்களா? எங்க இருக்கீங்க இளா? அம்மா, இவ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட விட மாட்டிங்கரா? கமதி: இளா, எங்க போனாலும் அடங்கவே மாட்டிங்களா என்கிட்ட? உங்க பஞ்சாயத்து எல்லாம் வரவே கூடாது, உங்க அப்பா கிட்டவே பேசிக்கோங்க. கதிர்: அம்மா சாரி. கமதி: உன்னோட சாரிய நீயே வெச்சிக்கோ. கதிர்: போன வைங்க, ஏதாவது ப்ராபளம் அப்படின்னு கால் பண்ணிராதீங்க, சாப்பாத்தி கட்டை உடையும். அருள்: அம்மா சாமி, எங்க காளியாத்தா பாய் என்று அழைப்பை துண்டித்து விட்டனர். இவர்கள் செல்ல சண்டையை ஒரு ஜோடி கண்கள் ரசித்து பார்த்து கொண்டே இருந்தது. ஆதவன்: என்ன ஆச்சி, எனி ப்ராபளம்? கமதி: ஒன்னும் இல்லப்பா, அவங்க அப்படி தான் அடங்கவே அடங்காதுங்க, சரியான வாலில்லா குரங்குங்க. நீ ரெஸ்ட் எடு, அவரு வந்தா கூப்பிடுறேன். உனக்கு வேலை இருந்தாலும் செய்ப்பா. ஆதவன்: சரி, என்னோட வேலை எல்லாம் நாளைக்கு தான். கமதி: சரிப்பா, ஏதாவது வேணும்னா கீழே இருப்பேன், கூப்பிடு என்று கூறிவிட்டு கீழே போய் அவங்க ஆபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்ததை முடிக்க லேட்டா முன்னாடி உட்கார்ந்து விட்டார். இவங்க ஒரு பங்க்ஷன் ஆர்கனைசிங் கம்பெனி வைத்து நடத்தி வருகின்றனர். அதில் வீட்டில் உள்ள 5 பேருமே ஒவ்வொரு பதவியில் உள்ளனர். பசங்க பள்ளி படிப்பு முடித்ததுமே இதில் ஒரு வேலைய கொடுத்து வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் ஒரே சமயத்தில் எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுத்துவிட்டார். அதில் வரும் சம்பளத்தில் தான் அவர்கள் கல்லூரி பீஸ் கட்ட வைத்து கயசார்பு உடையவர்களாக வளர்த்தி உள்ளார். இதில் இளங்கோ ஹெட்டாகவும் சுமதி கோ ஹெட், அருள் ஸ்டேட் டிசைன், இளா காஸ்டியூம் டிசைன், கதிர் அவுட் சைடு தீம்ஸ் அரேஞ்சிங் என ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளனர். கோயமுத்தூர் சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கும் இவர்கள் பங்க்ஷன் அரேஞ்ச்மெண்டில் ஒரு மயக்கம் இருக்கும். ரொம்பவும் ஃபேமஸ் ஆர்களாரிங் கம்பெனி. இப்போது அடுத்த வாரத்தில் நடக்கவுள்ள ஒரு பங்கனுக்காக எல்லா வேலைகளையும் அரேஞ்ச் செய்ய வேண்டி வேலையை ஆரம்பித்து உள்ளார். அடுத்த நாள் அனைவரும் எழுந்து அவரவர் அலுவலகம் விரைந்து செல்ல, கமதியும் 10 மணிக்கு கிளம்பி அந்த பங்க்ஷன் நடக்கவுள்ள இடத்திற்கு சென்று நேரடி ஆய்வு செய்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதற்கான வேலையில் இறங்கிவிட்டார். இன்று முதல் கல்லூரியில் வகுப்புகள் நடக்கும் என்பதால் கல்லூரி சென்ற அருள் தன்னுடைய வகுப்பு எது என்று பார்க்க இளங்கலை 1ஆம் ஆண்டு என இருக்க அந்த வகுப்பிற்கு சென்று விட்டாள். இந்த ஒரு வாரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நல்லா பேசி பழகி உள்ளனர். இதுவரை எந்த சண்டையும் இல்லாம நல்லா தான் போகுது. ஒரே டிபார்ட்மெண்ட், பக்கம் பக்கமாக வீடு என நன்றாக பழகி விட்டனர். சுகன் அன்று பார்க்கில் பார்த்த பெண் இதே கல்லூரியில் படிப்பதையும் தன்னுடைய பிரிவு என அறிந்து வைத்து இருந்தான். தொடர்ந்து அவளை பார்க்கும்போது எல்லாம் உருவாகும் அந்த உணர்வு என்ன என அறிந்து அவன் மேலே கோபம் வந்தது. தன்னால் அந்த பெண்ணிற்கு எதுவும் ஆகக்கூடாது, மறுபடியும் ஒரு இழப்பா என முடிந்த வரை அந்த பெண்ணை பார்ப்பதை தவிர்த்து வந்தான். முகிழனியை பார்த்து ககனுக்கு தோன்றுவது போல வசந்திக்கு ஏதோ தன்னோட மகன் சீக்கிரம் தன்னிடம் கிடைத்து விடுவான் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது.
ககன் இவர்களிடம் நன்றாக பேசினாலும் அவனை சுற்றி ஒரு வட்டம் வரைந்து அதனுள்ளே வாழ்ந்து வந்தான். அதனை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான். மும்பை போலீஸ் ஸ்டேஷன் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. எதனால் என்று பார்த்தால் வெளியில் ஒரு கேஸ் விஷயமா டில்லி சென்று இன்று தான் ஏசிபி தீபன் ரித்விக் வருகிறான். 26 வயது, தினமும் செய்யும் உடற்பயிற்சி, போலீஸ் உடல்வாகு, 6 அடி உயரம் என அதிகாரமாக நடந்து வந்தான். ஆனால் முகத்தில் மட்டும் எள்ளும் கொல்லும் வெடித்தது. காரணம், காலையிலேயே கமிஷனர் கூப்பிட்டு மும்பையின் சிறந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கரண் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு என கத்த இவன் குழம்பி வெளியில் வந்து கரண்க்கு கீழே வேலை செய்யக்கூடிய சிக்கு கூப்பிட்டு கேட்க அவர் கூறிய தகவலின் படி எண்ணி 20 நாளில் கரண் காணவில்லை. எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஏன் எங்கு சென்றார் என்பது கூட தெரியவில்லை என சொல்ல தீபனுக்கு கோபம் ஏற ஆரம்பித்தது. தீபனும் கானும் நெருங்கிய நண்பர்கள். ஒன்றாக ட்ரைனிங் முடித்து ஒன்றாகவே வேலையில் சேர்ந்தவர்கள். மும்பையில் தீபன், கரண் என்ற பெயரை கேட்டாலே தப்பு செய்பவன் கூட யோசிப்பார்கள். அங்கு இருக்கும் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தனர் இருவரும். ஒரு கேஸ் விஷயமா டில்லி சென்று வருவதற்குள் எப்படி மாயமானான், எப்படி தன்னை விட்டு செல்ல முடிந்தது என யோசித்து கோபம் அதிகமானது தான் மிச்சம். இந்த கோபத்தோடு தான் ஸ்டேஷன் வந்தான். அவனோட கேபின்க்கு போய் இவனோட 2 அசிஸ்டெண்டுகளை கூப்பிட்டு கேட்க அவர்களும் முதல் 10 நாள் நன்றாக சென்றது. அடுத்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தார். 5 நாள் கழித்து வந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். இங்கு இருந்து சென்னை வரை சென்று உள்ளார். அதற்கு மேல தெரியவில்லை. அவருடன் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் வேலையை விட்டு விட்டார். அவரை தேடி பிடித்து விசாரித்ததில் கரண் சார் ஹேண்டில் பண்ணின கேஸ் ஒரு பெண்கள் கடத்தல் கும்பலை பற்றியது. அதில் அந்த கும்பல் சத்யாவை கடத்தி ரேப் செய்து கொன்று விட்டனர். அவர் அந்த கும்பலை பிடித்து அங்கேயே என்கவுண்டர் செய்து விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு என தாங்கள் விசாரித்து தெரிந்து கொண்ட வரை சொன்னனர். இவர்கள் சொன்னதை கேட்ட தீபன் கரனோட நிலை புரிந்தது. இந்த சமயத்தில் அவனுடன் இருக்க முடியாமல் போன தன்னை பற்றியும் தன் மேலேயே கோபம் வந்தது. அதைவிட சத்யா விஷயம் இவனை ரொம்ப பாதித்தது. இனி தன்னுடைய நண்பனை எங்கு சென்று தேடுவது என மண்டை காய யோசித்து கொண்டு இருக்கான். யாரு இந்த கரண், அவனை தீபன் கண்டு பிடிப்பானா? சத்யா யாரு, ஆதவனின் என்று ஏதாவது பிரச்சினைக்கு வழி வகுக்குமா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். பாய்.